அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. அதற்கான அடையாளங்கள் நம்ம சுற்றில நடக்கிறது. அவர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் போது நாம் இயேசுவோடு கூட மறுரூபமாகி அவரை சந்திக்கணும். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த நேரத்திலும் அவருடைய வருகை இருக்கலாம். அதனால் எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு இப்போ இயேசு வந்துட்டா அவரோடு கூட நீங்கள் போய் சந்தித்த மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க, உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்தை ஜெபித்து கொள்ளணும். இதில் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுகம் பெற்று விடுதலை பெற்று அந்த அற்புதம் இந்த அற்புதம் எதை பற்றும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் உலகத்திற்கான காரியம். சுகம் பெறுவது, ஒரு பண தேவை சந்திக்கப்படுவது, பதவி உயர்வு வருவது, இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உள்ள காரியம். ஆனால் நிரந்தரம் இயேசுவோடு இருப்பது, அதை இழந்துட்டோன்னு சொன்னால் அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிதாபத்திற்குரியவர்கள். அதனால் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த எங்களோட பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எந்த விதத்திலும் உம்முடைய வருகையில் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவளாய் ஆகிவிடக்கூடாது. நீர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி உம்மோடு கூட நான் இருக்கணும். நித்திய காலமாய் உம்மோடு வாழணும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எப்பொழுதும் உடைய வருகை குறித்த சிந்தையோடு கூட நான் ஆயத்தமாக ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இதோ யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இலையேற பெற்று இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒருவராவது கைவிடப்பட்டு விடக்கூடாது. உம்மோடு கூட மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.